சரி இவங்களை விட்டா இந்த வீட்டுக்கு எந்த மடையும் வர மாட்டாங்கய்யா. சரிங்க 15 நாளைக்கு வீட்டை எடுத்துங்க. ஆனா 1 மாசம் வாடகை கொடுத்துடணும். ஏங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு எடுக்கிறோம். இது ராசியான வீடா? இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வசதியா வாழ்ந்தாங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவங்க பெரிய தொழிலதிபதி, அமோகமா தொழில் நடந்த வீடுங்க இது. ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, மைசூர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அத கூட்டிட்டு போங்கப்பா. அப்படி ஒரு சுபிட்சமான வீடு இது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு ஒதுக்குப்புறமா இருக்கேன். திருட்டு பயம் ஒண்ணும் இல்லையே. திருட்டு பயமா? பயப்படவே பயப்படாதீங்க. 24 மணி நேரமும் போலீஸ் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் வயசு என்ன? 53ங்க. 53? இந்த வயசுல உனக்கு இது தேவைதானா? நான் தலைவிங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான வீடு இது. வீடனா இப்படித்தான் இருக்கணும். பிடிங்க அட்வான்ஸ். என் கல்யாணத்துக்காக நீங்க எல்லாம் என் சொந்தக்காரங்களா நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்ப்பா. முதல்ல கல்யாணத்தை முடி. ஏண்டா மூர்த்தி, பரமசிவம் புள்ள பெரிய குடும்பமா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. நீ என்னன்னா 10 பேர் தான் போட்டிருக்க, போதுமா? டேய் நீ ஏன்டா வருத்தப்படுற? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அத்தை. அத்தைக்கு ஒரு பொண்ணு. ஓகே. 11. மாமா, மாமாவுக்கு ஒரு பையன் 12. அண்ணன், அண்ணனுக்கு ஒரு அண்ணி 13. குழந்தைங்க 2 15. தம்பி, தம்பி கூட இன்னொரு தம்பி. சோ மொத்தம் 16. வரதராஜா, ஆக உனக்கு சொந்தம் 16. அக்கவுண்டன்ட் சக்கரவர்த்தி சார், நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அப்பள கட்டால அடிவாங்க நான் தயாரா இல்ல. நமக்கு மலையாள படமே போதும். வரதே, அக்கவுண்டன்ட் சக்கரவர்த்தி எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாரு பாத்தியா? உங்க அப்பாவா நடிக்க போறவரு பரமசிவம் பிள்ளை பயங்கரமா சமாளிக்கணும். அதுக்கு இவர் தான் லாயக்கு. அதனால உங்க அப்பாவா நடிக்க போறது அக்கவுண்டன்ட் சக்கரவர்த்தி. அப்பாவா? என் இளமை என்ன, வாலிபம் என்ன? இதுவரைக்கும் கல்யாணமே ஆகாம பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு இருக்கேன். என்ன போய் அப்பாவா நடிக்க சொல்றீங்களே? என்ன சார் இது? ஆரம்பத்துல அடம் பிடிக்கிறீங்களா? ஆபீஸ்ல நான் உங்களை பெரியப்பான் தானே கூப்பிடுறேன். ரெண்டாவது, அப்பா வேஷம் போடுறதுக்கு ஒரு பொறுப்பான திறமைசாலியான ஆள் வேணும். ஆபீஸ்ல பொறுப்பான ஆளனா உங்களை விட்ட வேற யாரு இல்லப்பா. சரி, நல்லதுக்கு வேஷம் போடுறதுல தப்பே இல்ல. உனக்காக அப்பாவா நடிக்கிறேன். அப்பா ஓகேடா, அம்மாவா நடிக்க போறது யாரு? வரது அருமையான வாய்ப்பு. பேபிய அம்மாவா நடிக்க சொல்லு. அவ என்ன ஆபீஸ்ல விரட்டுறதுக்கு வீட்டுல நான் அவளை வாட்டு மாட்டிடுறேன். பேபிமா மீரே நான் அம்மா. சரி கொடுக்கு. ஓகே கொடுக்கு. ஓகே என்ன எதுவா இருந்தா என்ன, உனக்குனா அப்பா. அப்பாவுக்கு சக்கரவர்த்தி ஓகே, அம்மாவுக்கு பேபி அம்மா ஓகே, அத்தையா நடிக்கிறதுக்கு லில்லி அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஏண்டா மாமா? ரகு மாமா. ஓகேடா. அண்ணன் தியாகு அண்ணன், அவ சொந்த பொண்டாட்டி அண்ணி 2 குழந்தைங்க. சரி, அக்கா புவனா. தம்பி யாரா? இதோ கோபால சங்கர் குட்டி. தங்கச்சிக்கு லலிதா வரேன்னு சொல்லிட்டா. அத்தைக்கு பொண்ணு அஞ்சல. மாமாக்கு பையன் ராமு. எனக்கு வேஷம். ஏய், எனக்கு ஒரு வேஷம் கொடுக்கப்பா. இவனை என்ன பண்றது? ஏண்டா இருக்கவே இருக்கு தாத்தா வேஷம், அதை கொடுத்துருவான். தாத்தா? தாத்தா வேஷம்லாம் நான் போட முடியாது. நீதான வெயிட்டான கேரக்டர் கிட்ட தோப்பா வச்சு மீசை வச்சு எங்க ஊர் ராஜால சிவாஜி சார் மாதிரி நடிக்கலாம். யோசிச்சு பாரு, டக்கரா இருக்கும். என் குருநாதர் மாதிரி நடிக்கணுமா? பேராட்டிகளா நல்லா இருக்குப்பா. ஏண்டா தாத்தாவா நடிக்க முனுசாமி ஒத்துக்கிட்டாச்சு. பாட்டியா நடிக்க போறது யாரு? நம்ம ஆபீஸ்ல அந்த வயசுல யாருமே இல்லையாடா? என்ன வருது கண்ணே? என்னப்பா எல்லாரும் வட்டமா குத்தி இருக்கிறீங்க? என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? மேனேஜர் நீ வேற குத்தி இருக்கிற? என்ன அது பழக? ஐயா இது வரைக்கும் படிச்சது இல்லையா? இப்பதான் படிக்கிறீங்களா நீங்க? பாட்டி என்ன பாரு, என்ன பாட்டி கட்டுன்னு திடீர்னு? ஆமா பாட்டி, இவங்களெல்லாம் என் கல்யாணத்துக்காக என் சொந்தக்காரங்களா நடிக்கிறாங்க. நீங்களும் என் பாட்டியா நடிக்கணும் பாட்டி. உனக்கு கண்ணாலமா கங்காரலை சென்று இந்த பாரு, உனக்கு கண்ணாலன்னா பாட்டி என்ன கொள்ளு பாட்டி அவனாலும் வேஷம் கட்டுறேன், கவலை விட்டுனே. இந்த பாருப்பா, வரதுக்கு நாம எல்லாரும் சொந்தக்காரங்களா நடிக்கிறத பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன், யாரும் ஆபீஸுக்கு லீவ் போடக்கூடாது. ஆமா. என்னடா இது, பரமசிவம் புள்ள வராரன் தந்தி வந்துருச்சு, இன்னும் நம்ம ஆட்கள் காணோம். வருவாங்கடா, மணி 7 தானே ஆகுது, கொஞ்சம் பொறு. லில்லி லில்லி எவ்வளவு கொடுக்கணும்?
5 ரூபாய். வருது 5 ரூபாய் குடுத்துரு. என் ரூம் எங்க இருக்குது? பாத்ரூம் உள்ளே போங்க. ஆண்டி, இன்னில இருந்து நீங்க எனக்கு அத்தை, ஞாபகம் வச்சுங்க. சரி சரி. நீங்க போயிட்டு வாங்க. ஓ, ரகு மாமா வந்தாச்சு. டிரைவர் மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 15 ரூபா. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? நான் ஒண்ணும் கேட்கலீங்களே. ஐயோ கேட்கணையா, நீ கேட்ட அங்க கேட்டு வாங்கிக்க. ம். வருது கொடுத்துரு. ம். இதோ லலிதா வந்தாச்சு. லலிதா எல்லாமே சொன்னா. உங்களை சாக்கா வச்சு நாங்களும் ஒரு 15 நாளைக்கு ஜாலியா இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாய் மூர்த்தி. see you darling. லலிதா மாடியில 3வது. ஓகே. தேவி அம்மா வாமா வாமா என்ன வாடி. நான் நூக்குடியா? ஆமா டி. யோ மரியாதையா பேசு. நான் சீஃப் அக்கவுண்டன்ட், నువ్వు சாதா அக்கவுண்டன்ட். சாதாவாவது ஸ்பெஷல் ஆகுது அதெல்லாம் ஆபீஸ்ல. இங்க நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. அப்படி தாண்டி கூப்பிட வேண்டி அதை கேட்க நீ யாருடி? பொட்டி எடி எடு டி. பொட்டிய கூட டியா? காப்பிய கூட டீன்னு தான் சொல்லுவேன். உள்ள வா, அதே டீ எடுத்து உன் மூஞ்சில ஊத்துறேன். பார்க்கலாம். வாடி வாடி செப்பு கொடுது. வாடி செப்பு வாடி செப்பு கொடுது. வாடி செப்பு. ஐயோ நைனா, என்ன இது? ஆபீஸ்ல தான் உங்க தகராறுனா வீட்லயுமா? மறந்துடாதீங்க, நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா. பொட்டி இடி எடுத்துக்கிட்டு உள்ள போடி நீடி. அம்மாடி என்ன இடி. சக்கரவர்த்தி, 2 பேரும் ஒரு பெட்டி எடுத்து வந்திருக்கீங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸும் ஒரே பெட்டியில தான். தீர்மானத்தோட வந்திருக்கீங்க. திரும்பி போறப்ப எப்படி? குழந்தை பிறக்காம இருந்தா சரி. ஐயோ, அதுக்குள்ள என் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்க. கவலையே படாத, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. மீசை எப்படி? ரொம்ப டாப். நீ யார் யார் வரணும்னு தெரியலையே. யோ, யாரியா நீ? நான் தான் தாத்தா. அது தெரியுது. எங்க இருந்து வர்ற? யாவரும் ஊரே யாவரும் கேளு. யாவரும் ஊரே யாவரும் கேளீரா? அப்படி ஒரு தமிழே கேள்விப்பட்டது இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. உன்னை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? எங்க வந்தீங்க? நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா வேஷத்துக்கு ஆள் போட்டாச்சு, நீங்க போலாம். வருது. இப்படி பண்ணா என்ன? இந்த தாத்தாவையே தாத்தாவை நடிக்க வச்சுட்டா அப்ப நம்ம முன்சாமி முனுசாமி கிடக்குறான். அவன் தேவையே இல்ல. ஓ, கிண்டல் பண்றீங்களா? நான் தான் முனிசாமி. அட நம்ம முன்சு. ஆமா, இந்த உருவத்துல முனுசாமி தவிர வேற யார் இருக்க போறா? நான் அப்பவே நினைச்சேன் அவனா தான் இருக்கணும். ஓகே வாங்க. தாத்தா. ஓ ஏய், யாரு பாத்தியாடா? ராத்திரி பூரா தூங்காம கன் டைம்க்கு வந்துட்டான். குழந்தைகளோட வந்திருக்கேன். கொண்டாட்டேங்க. நீ அழாதற. நேத்திக்கு அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா இல்லடா. ஆமா, பரமசிவம் புள்ள வந்து எங்க உன் பொண்டாட்டின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? வருது, வருத்தப்படாதடா. இப்ப அவனுக்கு பொண்டாட்டி தானே வேணும். இருக்கவே இருக்கா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? அதனால உனக்கு பொண்டாட்டியா நடிக்க ஒத்துக்கிறேன். ச்சே, கதைய மாத்தாத. நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வேண்டாம். இன்னொருத்துக்கு நீ பொண்டாட்டியா நடிக்கலாம். யாருக்கா இருந்தா இன்னாயா? என் கண்டிஷன் எல்லாம் சொல்ற கேட்டுக்குங்க. டெய்லி 100 ரூபாய் சம்பளம், 6 மணிக்கு மேல டபுள் பேட்டா, காலையில பெட் காபி, மத்தியானத்துல 2 இளநீர், சாயங்காலம் ஸ்வீட்டோட டிஃபன், ராத்திரி பாதாம் பால், அப்பப்ப ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடுத்துடணும். அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டேன். அப்பால இன்னொரு கண்டிஷன், என்ன யாரும் தொட்டு நடிக்க கூடாது. அப்படிதே எந்த சிலுமிஷமும் நடந்துடாதே. அண்ணன் யாரு? நம்ம அண்ணாத்த. இருக்கட்டும். இந்த பாத்து தம்பிங்களா, என் தங்காச்சியோட கற்புக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. கவலையே படாதீங்க. தங்கச்சியோட கற்புக்கு எந்த பாதகமும் வராது. 9 காமசூத்ரா ஹவுஸ், பஜன கோயில் தெரு, விரகதாப நகர், அஜக்பேட்டை. அது என்ன அஜக்கு? ஐசக்பேட்டை மருவி அஜக்பேட்டை ஆயிடுச்சு. கொடுத்துடுறா. என்ன பணத்தை. ஓ, இந்தம்மா நாளைக்கு காலை சரியா 7 மணிக்கு வந்துடு. வாங்க வாங்க, வலது காலை வச்சு வாங்க. வீடா? ஏமா சுந்தரி, நம்ம எக்மோர் ரயில் அடி விட்டு வந்துட்டோமா இல்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிறைய இவ்வளவு பெரிய வரிசை நிக்குது. அது ஒண்ணு இல்லைங்க, இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. காஃபி சாப்பிடுறதுக்காக கியூல நிக்கிறேன். ஓஹோ. ஐயா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். போங்க. நீங்க மேல போங்க. சரி சரி. ஊத்துல பால் வாங்குறதுக்கு நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஊத்து. வரதராஜா, இந்த பட்டணத்து உப்பு தண்ணி எனக்கு ஒத்துக்காது போல இருக்கு. எங்க கிராமத்து கொடமுருட்டி ஆத்துல குளிக்கிறதே தனி சுகம் பா. மாமா, இது மெட்ராஸ், அப்படித்தான் இருக்கும். மை டியர் ரிலேட்டிவ்ஸ், பரமசிவம் புள்ள, அவரோட பொண்ணு சுந்தரி. வணக்கம் வணக்கம். தாத்தா முன்சாமி. கிளார்க். கிளார்க்காவே இருக்கேங்க. இந்த பொண்ணோட அப்பனா? ஆமாங்க. 16 பெத்து பேர் வாழ்க வாழ்கப்பா. சந்தர்ப்பமே இல்லைங்க. சம்சாரம் செத்து போயிட்டாங்க.
பாட்டி பொன்னாத்தா. வணக்கம்மா. என்ன நைனா நல்லா கிரியா? கீரியாவா? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நல்லா தள தளன்னு பொண்ணு பெத்து வச்சுக்கினுக்குற. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிடு. சாப்பாட்டு காரியர்ல எடுத்துக்கிட்டு போற சோறு மாதிரி உன் பொண்ணை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்பா சக்கரவர்த்தி. கணக்கு தெரியாது ஆனா அக்கௌண்டன்ட். அக்கவுண்ட் பாக்குறனோ இல்லையோ மலையாள படத்தை கரெக்டா பாத்துருவேன். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது சொல்லுங்க, மலையாள படத்துக்கு கூட்டு போறேன். போலாங்க. அம்மா பேபி அம்மா. చీఫ్ అకౌంటెంట్ బాగున్నారా? கலப்பு திருமணம். ஆமா வரதராஜா, என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாஷை பேசுறாங்க? இந்தியால மொத்தம் எத்தனை பாஷை இருக்கு? எத்தனையோ இருக்கு. வீட்டுல இருக்க கூடாதா? வாங்க சொல்றேன். மாமா, ரகு மாமா. வணக்கம். மேனேஜர் சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்மா. ஒண்ணும் இல்ல, ஈரான் ஈராக்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்ல, அந்த பழக்கம் தோஷம். ஹரியல்ல. ராமு. வணக்கம். வணக்கம் சார். கிளார்க். லில்லி ஆண்டி. வணக்கம். அல்கா இருக்குது. வாங்க. அழுக்கா இருக்கு. அத்தை பொண்ணு அஞ்சலை. வணக்கம். வணக்கம். வேலைக்காரி. வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறான். அண்ணன் தியாகு, அவன் குழந்தைங்க. கிளார்க்கு. அக்கா. ஒரு நிமிஷம் இரு. அண்ணனை சொன்னேன், அண்ணன் குழந்தைகளை சொன்னேன். ஆமா அவன் சம்சாரம் எங்க? அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இல்லப்பா. ஒண்ணு இல்ல, அம்மாப்பா. வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்ல வரா. அம்மா வீட்டுக்கு. சரி சரி. அக்கா போனா சின்ன வயசுல விது வேண்டாம். வணக்கம். நல்லா இருமா. தம்பி கோபாலன். அதே இதே பாலக்காட்டுல 10 வருஷம், எர்ணாகுளத்துல 8 வருஷம். வேலை தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். அது தங்கே லலிதா. டைபிஸ்ட். தம்பி சங்கரன். நமஸ்காரம். சுகந்தண்ணே. என்னன்னு? அதே கேரளம், அதே 8 வருஷம் பணி செய்து அதே வேலை தேடிட்டு இருந்தேங்கிறான். ஆமா இவர் யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் முக்கியமானவர். எங்க வீட்டு சமையல்காரர் ஓமப்புடி ஜெகதீசன். அவரி வச்ச போங்க. இதோ வந்துட்டேன். மூர்த்தி குஸ்லாமங்கடா இன்னும் காணோம். அதானே மணி 7 ஆயிருச்சு. அவ யாருக்கு பொண்டாட்டியா நினைக்கணும்னு சொல்லிட்டியா? ஐயோ மறந்துட்டேனே. ஊர்ல யாரு? 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு லேட்? ஒண்ணு அப்ப வந்தாச்சு. ஆமா, என் புருஷன் யாரு? பசங்களை பத்திரமா சத்தாம்பா, ஜமாலிடா. நல்ல தெம்பா இருக்கும். அதான் குடிச்ச அந்த காலத்துல. நேத்தி ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி கும்மா. நடிக்க வந்தவதானே, தனியா தான் இருக்கிறா. அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? லேசா அசைச்சு பாப்போம். அசஞ்சா அசத்திரும். அப்பா சிலுக்கு புக்கா புக்கா, சிலுக்கு புக்கா புக்கா, ஜல்பான்ஸ் கியா ஹே. சும்மா சொல்லக்கூடாது, அழகாவே இருக்கிறா. ஓ மேடம், மனுஷனாயா நீ? இன்னும் திமிரு இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்ப. பொண்டாட்டி பக்கத்துல புருஷன் படுக்காம வேற யாரும் படுப்பா? நீ எனக்கு புருஷனா? பேமானி கசுமாலா. நான் உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு ஒத்துக்கின போதே தொடக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் ஒத்துக்கின்னு வந்தான். இப்ப என்ன பண்ணணுங்கிற?